अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुह व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद लक़द क़ाल अल्लाहु तआला फ़ी मक़्तमिल तंज़ील अलीम वल फ़ुरक़ानिल मजीद औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अरहाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह क़ूलू क़ौलन सदीदा वयस्लिक लकुम आमालकुम यगफिर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिहि व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுல் மஜீத். அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹுவினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். வல்ல ரஹ்மான் யாருக்கெல்லாம் நலவை நாடுகின்றானோ அவர்களுக்கு கல்வி ஞானத்தை கொடுக்கின்றான். யாருக்கு கல்வி ஞானம் கொடுக்கப்படுகின்றதோ அவர்கள் நன்மைகள் அதிகம் கொடுக்கப்பட்டவராகி விடுகிறார் என்று அல்லாஹ்வினுடைய அந்த வசனத்தை நினைவுபடுத்தியவனாக கல்வி ஞானத்தை அதிகமாக தந்து நன்மையின்பால் நம்மை வழிநடத்தி செல்வதற்கு அல்லாஹ் நமக்கு வாக்களித்திருக்கிறான் என்பதை நினைவூட்டியவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது மார்க்கத்தில் சொல்லப்படாத விஷயங்கள் இன்னும் பாக்கி இருக்கிறது, இன்னும் இதெல்லாம் நமக்கு சொல்லப்படவில்லை என்று சொல்வதற்காக எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் முழுமையான நிரப்பமான முழுமை பெற்ற ஒரு மார்க்கத்தை ஒரு வேதத்தின் மூலமாகவும் ஒரு தூதரின் மூலமாக தந்திருக்கின்றார். ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக்கி லியுல்ஹிரஹு அலா தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். முஷ்ரிக்கீன்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியத்தை கொண்டும் நேர்மையை கொண்டும் ஒரு வேதத்தை கொண்டும் ஒரு தூதரை கொண்டு இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தியிருக்கின்றான். எனவே இது இந்த உலகில் உள்ள எல்லா மார்க்கத்தையும் மிகைத்து விடும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றார். அப்போ இஸ்லாம் தான் வெற்றி தரக்கூடிய மார்க்கம் என்பது உறுதி செய்யப்பட்டுவிட நமக்கு சந்தேகம் இல்லை. அடுத்து நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் நாம் இஸ்லாத்தில் இருக்க வேண்டும். நாம் செய்வதெல்லாம் இஸ்லாம் ஆகாது. பரிபூர்ணமான கல்வி இல்லாமல் நாம் எந்த காரியத்தை செய்தாலும் நிச்சயமாக அது அல்லாஹ்விடத்தில் ஏற்புடையதாக இருக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத் வல்லாஹு பிமா தஅமலூன ஹபீர். உங்களில் ஈமான் கொண்டவர்களுக்கும் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் பதவிகளை உயர்த்துகின்றான். அல்லாஹோ நீங்கள் செய்வவற்றை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றார். அப்போ அல்லாஹ்விடத்தில் நன்மையால் நாம் மிகைக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்தை நாம் ஒரு கல்வியாகவே கற்க வேண்டும். ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக நான் வந்திருக்கின்றேன் என்று கூறினேன். அவர்கள் என்னிடம் ஷஹாதத்தை பெற்றுக்கொண்டு அடுத்து கூறுகின்றார்கள், நீ முஸ்லிம்களின் ஒவ்வொருவருக்கும் நன்மையை நாடுவோனாக இருக்க வேண்டும் என்றார்கள். இந்த செய்தியை அவங்க மக்களுக்கு அறிவிக்கின்றாங்க. அல்லாஹ் எனக்கு சொன்னாங்க அப்படின்னு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மற்ற தோழர் இருக்கிறாங்க, மக்களுக்கு நன்மை நாடுவது என்றால் என்ன என்று கேட்கும்போது சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அப்படியே முழுமையாக கொண்டு சேர்ப்பதாகும், அவர்களை தீங்கிலிருந்து பாதுகாப்பதாகும். இதுதான் நலம் நாடுதல். நம்ம நலம் நாடுதல் நடநாடுதல் சொல்லிட்டு செய்கிறோம். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அதை கொண்டு வரோம், அது நலம் நாடுதல் தான். இருந்தாலும் மிகப்பெரிய நலம் நாடுதல் எது என்று சொன்னால் மக்களை
நரக நெருப்பிலிருந்து காக்க வேண்டும். அதற்காக அல்லாஹ்வின் மார்க்கத்தை கொண்டு அவர்களை பாதுகாக்க வேண்டும். அப்போ அல்லாஹ்வின் மார்க்கத்தை கொண்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாம் அந்த மார்க்கத்தை தெளிவாக படிக்க வேண்டும். இப்படி சொல்லும் பொழுது தான் மக்களுக்கு பெரிய சந்தேகம் வரப்போ நமக்கு என்ன மார்க்கம் தெரியாது அப்படின்னு. நல்லா நான் கவனமாக கேட்டுக்கிடுங்க. நம்மில் 199 மக்களுக்கு மார்க்கம் தெரியாது. அப்போ மார்க்கம் என்றால் என்ன என்று சொன்னால் ஒரு காரியத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான், அல்லாஹ்வின் தூதர் காட்டி தந்திருக்கின்றார் என்பதுதான் மார்க்கம். இதை தவிர நன்மை என்று நான் கருதியதெல்லாம் மார்க்கமாகாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது நம்ம மற்றவங்களெல்லாம் குறை சொல்லிட்டு நம்ம தனியாக பள்ளிகள் உண்டு பண்ணிவிட்டு நாமளும் என்ன செய்கிறோம், சரக்கு அதே சரக்கு வேறு லேபிள் ஒட்டி செஞ்சுருக்கிறோம், விற்றுக்கிட்டு இருக்கிறோம். சாராயம் என்ன பேர் போட்டாலும் என்னது தான், ஹராம் தான். அதில் ஹலாலான சாராயம் ஹராமான சாராயம் இருக்கா? இல்லை. இது விளங்குது இல்லையா? அதேபடி அப்படி தப்பு இல்லையா? சாராயம்னாலே ஹராம் தானே. மது அல்லாஹ் தடுத்திருக்கான விளங்குதா இல்லையா? அப்போ மார்க்கத்தில் இல்லாததையெல்லாம் அல்லாஹ் தடுத்திருக்கிறானா இல்லையா? அது ஏன் விளங்கலை என்று சொன்னால் மார்க்கத்தை நாம் தெரியாது. சாராயத்தை தெரிஞ்சிருக்கோம், குடித்தா போதை வரும்னு. மார்க்கத்தை தெரியாதனால மார்க்கம் தெரியலை. இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அழகாக சொல்கிறாங்க ஒரு செய்தி, மக்களே நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வது போல் அறியாமை காலத்தில் உள்ள தவறுகளை எல்லாம் என்னென்னவென்று பட்டியலிட்டு நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் ஜாஹிலியத்தில் உள்ளதா அல்லது இஸ்லாத்தில் உள்ளதா என்று உங்களுக்கு தெரிய வரும் என்று கூறினார்கள். அருமையான செய்தி, அற்புதமான செய்தி. ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். இப்போ நல்ல சாப்பிடக்கூட பொருள் தெரிஞ்சால் அதில் என்னமெல்லாம் இருக்குன்னு தெரியும். அதே நேரம் விஷம் எதுலாம் இருக்குன்னு தெரிஞ்சா செய்யும், ஆஹா இது சாப்பிடக்கூடாது, உண்டா இல்லையா? நீங்கள் விட்டமின் மினரல் சாப்பிடலாம் கூட பிரச்சனை இல்லை, செத்து போக மாட்டீங்க. விஷம் சாப்பிட்டா செத்து போயிரு. நீ முஸ்லீம்கள் எல்லாம் மார்க்கத்தில் இல்லாத விஷத்தை சாப்பிட்டு தான் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் காலையில் கூட நம்ம என்ன செஞ்சோம், இன்றைக்கி தொழுகையில் உள்ள தவறுகளை பூரா டெமோ பண்ணி காட்டினோம். என்ன துரதிருஷ்டம் அப்படின்னு சொன்னால் தௌஹீதை நாங்கள் ஏற்றிருக்கிறோம் சொல்லப்பட்ட மக்களில் பல பேர் இங்கே வர்றதில்லை. எங்கே போகிறாங்கன்னு எனக்கு தெரியலை. ஏற்கனவே கேட்டிருக்கோம் எங்கே போகிறீங்க அப்படின்னு. நிறைய பேர் வீட்டில் தொழுவுறாங்க, சில பேர் கிரவுண்டில் தொழுவுறாங்க, சில பேர் 7 மணிக்கு எழுந்து செய்கிறாங்க. அவங்க விளையாட்டு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் எது கொடுக்கறது இல்லை, ஃபஜரை ஜமாத்தில் வந்து தொழணும் என்ற முக்கியத்துவம் கொடுக்க. காரணம் அவங்களுக்கு ஃபஜரை பற்றிய கல்வி இல்லை, ஃபஜரை பற்றிய கல்வி ஞானம் அவர்களுக்கு இல்லை. அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் தெளிவாக தெரியணும்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம் என்ன செய்யணும், தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக மார்க்கத்தில் இல்லாத புதிய காரியங்களெல்லாம் என்னது, பித்ஆ, நூதனமானது. குல்லு பித்அத்தின் ஃபில் அலாலா, பித்ஆன கேள்விகளெல்லாம் வழிகேடுகள். குல்லு அலாலத்தின் ஃபின்னார், அவையெல்லாம் உங்களை நரக நெருப்பில் கொண்டு சேர்க்கும். அவன் மார்க்கத்தில் இல்லாததை செய்தாலும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் என்ன தண்டனையோ அது கிடைக்கும். இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா, மார்க்கத்தில் எது இருக்குது எது இல்லைன்னு நமக்கு தெரியலை. உதாரணமாக சமீபத்தில் நம்ம பள்ளியில் இங்கே இல்லை, எங்கள் ஊரில் எங்கள் ஜமாத்தில் உள்ள பள்ளியில் இக்காமத் சொல்கிறோமா இல்லையா? இக்காமத் சொல்லி முடிச்சோன்னு எல்லோரும் பெருமையாக என்ன சொல்லுவோம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்கிறோமா? இன்னும் சிலவர் அழுத்தி ஹக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறோம். இது ஃபித்ஆ. ரசூலுல்லாஹ் அப்படி யாருக்கும் அனுமதி கொடுத்ததில்லை, அங்கீகாரம் கொடுத்ததில்லை. முக்தின் இருந்தார், அல்லாஹ் தூதருக்கு பின்னால் எப்பொழுதுமே இருந்தார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சதில்லை, சொன்னதில்லை. அவர்கள் இக்காமத் சொன்னோன்னே அருகில் நின்ற அப்துல்லா இப்னு உமர் சொன்னதில்லை ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லா இப்னு இன்னும் 4 அப்துல்லாக்கள் இருக்கிறாங்க. 4 அப்துல்லாக்கள் எப்போவுமே முதல் ஸ்டெப்பில் இருப்பாங்க. இவங்களில் யாருமே சொன்னதில்லை, சஹாபாக்கள் சொன்னதில்லை. அப்போது இது மார்க்கத்தில் உள்ளதா இல்லையா? சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது. இக்காமத் சொன்ன உடனே என்ன சொல்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுறோம். அது அங்கே யாரும் சொல்லலை, அல்லாஹ் தூர் சொல்லலைன்னு சொன்னால் நாம் சொல்லக்கூடாது. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நல்லது தானே கேட்டோம்னு சொன்னால் அப்போ ஏன் நல்லதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தரலையான்னு அடுத்த கேள்வி வந்துடும். எங்கே பிரச்சனை வர தெரியுதா? அது மாதிரி சுன்னத்துல் ஜமாத்தில் பூரா பள்ளிகளில் முன்னால் பாங் சொல்றதுக்கு முன்னால் சொல்லுவாங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதுவும் மார்க்கத்தில் இல்லை. இது நீண்ட நெடிய நாட்களாக நம்ம சொல்லாமலே விட்டு வச்சுருக்கோம். இதுவும் என்ன இல்லை, மார்க்கத்தில் முன்மாதிரி இல்லை. இதுவும் நம்ம சொல்லக்கூடாது.
இது பாங்கு மற்றும் இக்காமத்தில் உள்ளது. அதுக்கப்புறம் தொழுகையில் நிறைய மிஸ்டேக்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், தனியாக உட்காந்து படிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம முதலில் படிக்க வேண்டியது என்ன தெரியுமா, ஈமானை பற்றி படிக்க வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸு அபுதாவுதில் 61வது ஹதீஸ். அவங்க நான் அடிக்கடி இந்த ஹதீஸை நான் நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அல்லாஹ் தூர இடத்துல போவோம், அவங்கள்ட்ட யாரெல்லாம் வந்து பையத் செய்கின்றார்களோ, ஷஹாதா முன்மொழிகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தூதரை உட்கார வைத்து முதலில் ஈமானை கற்றுக் கொடுப்பார்கள், அதன் பிறகு எங்களுக்கு சிலாத்தை கற்றுத் தருவார்கள் என்று கூறினார்கள். இப்படி ஒரு சாராம்சம் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கா? அப்படி நடக்கலைன்னு வருத்தம் உண்டா? நமக்கு வருத்தப்பட மாட்டோம். நாமெல்லாம் யார்? மேதாவிகள். எல்லாருமே பிஹெச்டி, எல்லாமே நம்ம பிஹெச்டி தான். எதில்? தேவையில்லாத காரியங்களை செய்வதில்லை, நன்மைகளை அளிப்பதில்லை, அடுத்தவங்களை கொடை காண்பதில்லை, தன்னுடைய நன்மையை தானே அளிப்பதில் ஊர் எல்லாரும் பிஹெச்டி. மார்க்கத்தில் இல்லை. இது நம்மள்ட்ட உள்ள குறைபாடு. அப்போ முதலில் நாம் ஈமானை படிக்க வேண்டும். இன்றைக்கி பெண்களில் வந்து தொழுகக்கூடிய பெண்களில் எது இஸ்லாத்தில் உள்ளது எது இஸ்லாத்தில் இல்லைன்னே தெரியாது. இந்த பேட்டையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்லுதான் குரானில் என்ன சொல்கிறான், இன்றைக்கி குழந்தைகளுக்கு 24 மாதம் 2 வருடம் பால் கூடிய நீங்கள் நிறைவு செய்யுங்க, முழுமையாக்குங்க அப்படின்னு. பேட்டையில் உள்ள பெண்கள் ஒரு சட்டம் வச்சுருக்குறாங்க. நான் சொல்கிறது எல்லாமே நல்லா காலேஜில் டிகிரி வாங்கினவங்க, ஆலிமாவில் டிகிரி வாங்கினவங்க. அவங்க எப்படி சொல்கிறாங்க தெரியுமா, குழந்தைக்கு வந்து வார்த்தை வந்துருச்சு வாயில் அப்படின்னா பால் கூட நிறுத்திடணும்னு. யார்? உங்கள் தாப்பனார் ரசூலா, உங்கள் பாட்டனார் ரசூலா? யார் உங்களுக்கு சொல்லித்தந்தது? உங்கள் உஸ்தாது உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதராக இருந்து படி சொல்லித்தந்தாரா? யார் சொல்லித்தந்தது? அல்லாஹ் சொல்கிறான் 24 மாதம் பால் கொடுங்கன்னு. இல்லை நான் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் இதுதான் ஜாகிலியத்து. இதுதான் ஜாகிலியத்து. மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை செய்கிறது. குழந்தைக்கு பால் குடியை நிறுத்திடுதாங்க. அல்லாஹ் கொடுக்க சொல்கிறான், கடமைங்கிறான். நீங்கள் பூர்த்தி செய்யுங்க, 24 மாதத்தை பூர்த்தி செய்யுங்கிறான். இவங்க சொல்கிறாங்க நாங்கள் பூர்த்தி செய்ய மாட்டோம்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறாங்களா இல்லையா? இது நம்ம நினைவில் கொள்ள வேண்டுமா இல்லையா? அப்போ இது போன்ற ஏராளமான விஷயங்கள். இன்னும் சொல்ல போனால் மார்க்கத்தை தெரிஞ்சவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால், சாதாரணமாக வட்டியை அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான், தடை செஞ்சுருக்கான். வட்டியை பற்றி கூடுதலான விஷயம் அல்லாஹ் ஒருத்தர் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? வட்டி கொடுப்பவர், வாங்குபவர், கணக்கு எழுதுபவர், அதற்கு சாட்சி கையெழுத்திடுபவர், இந்த 4 நபர்களும் தங்களது தங்குமிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும். அவங்க நரகவாசிக்கின்றாங்க. சரி, இந்த செய்தி தெரியாத வரைக்கும் நாம் செஞ்சுருந்தோம்னு சொன்னால், யார் அப்போ எனக்கு தெரியாது செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிரு, இனியும் போக மாட்டேன், மன்னிச்சிடுவான். அப்படியே டோட்டலாக மன்னிச்சிடுவான். அல்லாஹ் தான் விரும்புகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஒரு விளக்கம் கொடுக்குறோம். என்ன விளக்கம்? நம்மளாம் அடிக்கடிலாம் வட்டிக்கு வாங்குதில்லை, மாதம் ஒரு 1000-2000 தான் வாங்குகிறோம். நஜீஸில் அளவு முக்கியமாக, நஜீஸுக்கு முக்கியமாக? மலம் என்றாலே குறையானாலும் மலம் தான், அதிகமானாலும் மலம் தான். இல்லை கொஞ்சம் தானே அப்படி சொல்ல முடியுமா? அல்லாஹ் தடுத்துருக்கிறான் வட்டியை. நாம் என்ன சொல்கிறோம் அதுக்கு விளக்கம்? இல்லை கொஞ்சம் தான், எப்போமா தான் வாங்குவோம். இது எப்படி உங்களுக்கு மார்க்கமாகும்? இதெல்லாம் யார் தெரியுமா? மார்க்கம் தெரிந்தவர்கள் சொல்லக்கூடியது. இன்னும் ஒரு மார்க்கம் மாமேதை ஒரு தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு சொல்லுதான், பாருப்பா அல்லாஹ்வே சொல்லுதான், இன்னமல் ஆமாலுபி நீயா, எல்லா செயல்களும் எண்ணத்தை பொறுத்த. நீ வட்டிக்கு வாங்கும்போது நீ வட்டின்னு நியத்து வைக்காத, வாங்கிக்க. எப்படி? நல்ல வேலை விபச்சாரியை போய் மனைவியும் நியத்து வச்சு போகாமல் இருந்தால் சரி. எவ்வளோ கேடுகட்ட சமுதாயம். அதனால தான் இந்த சமுதாயத்தின் மேல் தொடர்ந்து சோதனைகள் வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? வாங்க போராட போவோம் எல்லாரும். இதுதான் நடக்கு காலங்காலமாக. ஏன் போராட்டம் வருகிறது? ஏன் நமக்கு அழுத்தங்கள் தரப்படுகிறது? நமது உரிமைகள் ஏன் பறிக்கப்படுகிறது? இதையெல்லாம் கவனிக்கணுமா வேண்டாமா? ஒரு பக்கம் உரிமைக்காக போராடணும், இன்னொரு பக்கம் வந்ததுக்கான காரணம் தேடி நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும். அதுதான் சரி. அதுக்குத்தான் கல்வி நமக்கு தேவைப்படுது. அப்போ கல்வி என்பது மிக மிக முக்கியமானது. அந்த கல்வி அறிவு இல்லாமல் நாம் எதையுமே செய்துவிட முடியாது. ஒரு கிராமத்திலேருந்து ஒரு மக்கள் எல்லோரும் வராங்க. யார்கிட்ட வராங்க? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வராங்க. வந்து அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ரசூல்லா அப்போ இல்லை, வஃபாத்தானதுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து நீங்கள் ஒது செய்கிறது எப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்க தெரியுமா? பக்கத்தில் இருக்க தன்னுடைய ஒரு உதவியாளர் கூப்பிட்டு ஒரு சின்ன ஒரு வாளியில் தண்ணி கொண்டு வர சொன்னாங்க. கொண்டு வர சொல்லி எல்லாரையும் உட்கார வச்சு அவங்க அப்படியே குத்துக்காலை வச்சு உட்காந்து என்ன செஞ்சாங்க? அழகான முறையில்
ஒது செய்து காட்டி முடிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, இவ்வாறு தான் அல்லாஹ்வின் தூதர் ஒது செய்வதை நான் கண்டிருக்கின்றேன். என்ன அழகு பாருங்க. வாயில் சொன்னால் புரிஞ்சுக்கிறது நினைச்சுவாங்க, முன்பில் புரிந்து கொள்ளுவாங்க. செய்து காட்டுனாங்க. ஒது செய்கிறது எப்படின்னு செய்து காட்டிட்டு இறுதியாக வாயை திறக்கிறாங்க. எப்படி திறக்கிறாங்க? இவ்வாறு தான் அல்லாஹ்வின் தூதர் ஒது செய்வதை நான் பார்த்திருக்கிறேன்னு சொன்னால் இதுதான் கல்வியாளருக்குள்ள அழகு. இதுதான் கல்வியாளருக்குள்ள அழகு. அப்போ கல்வியாளர்களாக நாம் மாறாவிட்டாலும் பரவாயில்ல, குறைந்தபட்சம் நமது அமல்களை பாதுகாப்பதற்கான ஒரு கல்வியாக நமக்கு தேவையா இல்லையா? இன்றைக்கி வேறு ஒன்றும் இல்லை. ஒரு பள்ளியில் வந்து நம்ம உட்காந்து ஒரு வீடியோ கேமரா ஃபிட் பண்ணி வரதும் ஒதுச்சவங்க பூரடி செய்வோம், வீடியோ ஷூட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 4 மூலையிலையும் கேமரா வச்சு தொழுவை நடக்கிறத பின்னாலேருந்து ஷூட் பண்ணுவோம். முடித்த உடனே எல்லாரையும் உட்கார வச்சு நான் ஷூட் பண்ணிய ஒது செய்த வீடியோவையும் தொழுத வீடியோவையும் போட்டு காட்டுட்டு எதில் யார் தவறு செய்கிறாங்க போட்டு காட்டினா கதை நாரி போயிடும். என்ன தெரியுமா? அதிகமான மக்கள் தவறு தான் செஞ்சிருப்போம். அதிகமான மக்கள் தவறு செய்யணும். ஒது செய்ய நம்ம இந்த சமுதாயத்துக்கு தெரியலைங்க. ஒது செய்வது எப்படி என்பது தெரியலை. ஒது சரியாக அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிக்குள்ளே வராங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலும் ஒரு ஹதீஸ் பார்க்குறேன். அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிக்குள்ளே வராங்க, எல்லாரும் ஒது செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் திடீர்னு நின்றுட்டு சொல்கிறாங்க, யாரையோ ஏதோ மிஸ்டேக்கை பார்த்துட்டாங்க. குதிங்கால்களை யார் சரியாக நினைக்கலையோ அவர்கள் நரகத்தில் இருப்பார்கள். அந்த குதிங்கால்கள் நரகத்துக்கு போகணும்னு அர்த்தம். குதிங்காலம் மட்டுமா போவோம், அவர் நரகத்துக்கு போகிறன்னு அர்த்தம் அச்சரிச்சோன்னே உடனே அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அடுத்தவங்க காலை பார்க்கல, எல்லோரும் தன்னுடைய காலை பார்த்தாங்க. நம்ம என்ன சொல்ல தெரியுமோ? அடுத்தவங்க காலை பார்ப்போம். நம்மகிட்ட உள்ள கேடு இதுதான். நம்மகிட்ட உள்ள கேடு என்னது? இதுதான். என்கிட்ட தப்பு இருக்கா நான் பார்த்துட்டா நான் திருந்திடுவேன். இது யாருக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அடுத்தவங்க பார்க்குறது. இதுதான் பிரச்சனை. ஏன் தெரியுமா அடுத்தவங்களை பார்க்குறோம்? நான் கரெக்டாக இருக்கேன் ஏன் தெரியுமா நினைக்கிறோம்? இது சைத்தானுடைய முதல் பாடம். மமதை. நான் சரி, நான் பியூர், நான் உயர்ந்தவன், நான் சொல்றதெல்லாம் கரெக்டாக இருக்கும். இது யாருடைய முதல் பாடம்? அல்லாஹ்வின் தூதருடைய அல்லாஹ்வினுடைய பாடம் அல்ல. இது இப்லீஸ் நடத்திய முதல் பாடம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட உடனே அல்லாஹ் சுது செய்ய சொல்கிறான். சுது செய்யலை. இப்லீஸை கூப்பிட்டு ஏன்பா நான் இட்ட கட்டளை என்னை மாறு செய்ய கேட்கும்போது, அல்லாஹ்வே நீ சொல்வதெல்லாம் சரிதான், அவன் கட்டளை நீ எல்லாம் சரிதான், ஆனால் என்னை விட தாழ்ந்த ஒரு மனிதனுக்கு நான் எப்படி வந்து சஜிதா செய்ய முடியும்னு கேட்டான். தன்னை உயர்ந்தவனாக ஆக்கி கொண்டான். நீ பிறப்பால் உயர்வு தாழ்வு என்பது இங்கே மனுஷன்ட்ட உள்ள வந்தது இல்லை, இப்லீஸ்ல வந்தது. யாரெல்லாம் நான் பிறப்பால் உயர்ந்தன்னு சொல்லிட்டானே அவன் யார்? இப்லீஸினுடைய வாரிசு. அங்கேயே வந்துருச்சு பிரச்சனை. நான் தான் உயர்ந்தவன். ஹலக்குத்தனி, நீ என்னை படைத்தாய், மீனன்னார், நெருப்பிலிருந்து என்னை படைத்தாய். ஹலக்குத்தஹு, நீ அவரை படைச்ச. எனது மீன் தீன், மண்ணிலிருந்து படைச்ச. மண்ணில் படைக்கப்பட்ட ஒருத்தனுக்கு நெருப்பால் படைக்கப்பட்டு நான் சரியா செய்வேனா? நான் உயர்ந்தவன் ஆற்ற சொன்னவொன்னே அல்ல அடுத்த வார்த்தை அழகா சொன்னால், பெருமை எடுப்பவர்களுக்கு தங்கும் இடம் இது அல்ல. எது இல்லை? சொர்க்கம் இல்லை, நீ இறங்குகளான்ட்டான். இந்த ஒரு விஷயம்தான் பெருமை எடுத்தான். நான் சிறந்தவன் என்று பெருமை எடுத்தான். அதுதான் இன்றைக்கி நம்மகிட்ட இருக்குது. ஒரு தவறு சொல்லும் பொழுது நம்மகிட்ட தவறு இருக்கான்னு தெரியறதுக்கு போலாக யார் மேல்படியார் யார் சொல்ல தெரியுமா? அவனைத்தான் அவளைத்தான் சொல்கிறோம் தெரியுமா? இது யார் வேலை? இப்லீஸோட வேலை. நான் இல்லை, நான் சுத்தம். நான் சுத்தம். பெண்கள் பேசக்கூடாதுமா? நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுடைய ஜும்மா பால். உங்கள் பேச்சுக்கு யாராவது கஞ்சாடை செய்தால் கைச்சாடை செய்தால் அவங்களுடைய ஜும்மாவும் பால். தயவு செய்து பேசாதீங்க. தெரியுதா? இது கூட என்ன காரணம்? அவங்களுக்கு தெரியாது. நல்லா விளக்கிடுங்க. ஜும்மாவில் பேசுனா என் ஜும்மா பாலா போயிரும் தெரிஞ்சால் தான் நான் யார்கிட்ட பேசுகிறேனோ அவங்க ஜும்மாவை நான் கெடுத்துருவேன், அவங்களுக்கு பாலை நான் குற்றவாளி ஆயிடுவேன் தெரிஞ்சால் தான் பேசாமல் இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு தெரியாது. பேசுனதுக்கு என்ன காரணம்? தெரியாது தான் காரணம். இதுதான் கல்வி. அப்போ ஜும்மா மஜ்லிஸ் போகிறதுக்கு ஒரு கல்வி இருக்குது, ஒது செய்வதற்கு கல்வி இருக்குது, தொழுகைக்கு கல்வி இருக்குது, சலாம் சொல்லுவதற்கு கல்வி இருக்குது. எல்லாவற்றுக்குமே ஒரு வரையறைகள், அழகான முறைப்பாடுகள் இருக்குது. இதெல்லாம் இந்த சமுதாயம் எங்கேயாவது உட்கார்ந்து யார்ட்டையாவது படிக்கானட்ட கிடையாது. ஒரு பக்கம் பட்டவதுக்காண்டி படித்தவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பெருங்குண்ட கூட்டம் மதுர்ஷா பக்கமே போகாமல் எந்த கிளாஸ்லையும் அட்டன் பண்ணாமல் ஞாயிற்றுக்கிழமை குரான் கிளாஸுக்கு நடக்கு. எவ்வளோ பேர் இங்கே பங்கெடுக்காங்க நமக்கு தெரியலை. தெரியுதா? அதுக்கு ஃபஜர் தூங்கிட்டு பார்த்தீங்கன்னா தினசரி ஏதாவது ஒரு நசீத் செய்யப்படுது. அதில் முக்கியமாக என்ன செஞ்சுருந்தாங்க, நிறைய பேர் எழுச்சி போயிருந்தாங்க. போனவங்களுக்கு நன்மை வேண்டான்னு முடிவு செய்யலாம், அல்லது ஏதாவது முக்கியமான வேலையாக இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு விபச்சாரம் நமத்துக்கு இல்லை. தம்பி முட்டு கட்டக்கூடாது, மஜ்லிஸில் முட்டு கட்டக்கூடாது, முட்டு கட்டாமல் இருக்கணும், முட்டு கட்டாமல் இருக்கணும்.
பொதுவாக ஒரு செய்திகள் சொல்லும்போது டக்குன்னு நிகழ்ச்சி இருக்கணும், நான் தானே கட்டியிருக்கேன்னு அவுத்துறணும். நம்மளை பர்டிகுலராக சொல்கிறது வரைக்கும் டைம் கொடுக்கக்கூடாது. இதுதான் ஒரு விஷயம், சபை நாகரிகம். ஏன்னா சபையில் தூங்கிக்கிட்டாங்களா பார்த்து ஏந்தி தூங்கு அப்படின்னு சொல்லக்கூடாது, அது தப்பு. ஒரு ஆள் நல்லா தூங்குதானு செய்யணும், கொஞ்சம் சத்தத்தை கூட்டி தூங்காதீங்க பள்ளியில், தூங்குறீங்க வரலன்னு சொன்னால் அவரை காது கேட்கும். பள்ளியில் தூங்குறதுக்கு என்ன கேட்கும்? காது கேட்கும், முடிச்சிடுவாங்க. இதான் நாகரிகம், இதுதான் நம்ம செய்யணும். தெரியுதா? அப்போ இதுக்கும் என்ன வேண்டும்? இங்கு நிற்பதற்கும் கல்வி வேண்டும், அங்கே இருந்து கேட்கறதுக்கும் கல்வி வேண்டும். அப்போ கல்வி என்பது தான் இஸ்லாம். நல்ல அல்லாஹ்வின் தூதர் மிக அழகான விஷயங்களை எல்லாவற்றும் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஒரு கிராமவாசி வயசானவர் வாரார். அவர் வந்து அல்லாஹ்வின் தூதரே, நான் சொர்க்கத்தில் என்னை கூட்டு சேர்க்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லித்தாங்களே எனக்கு. நான் அவர் என்ன சொல்கிறார்? அல்லாஹ்வின் தூதரேங்கிறார். அப்போ அவர் யார்? முஸ்லீம் தான். அப்போ அல்லாஹ் சிரிச்சிட்டு சொல்கிறாங்க, அப்படியா, ரைட்டு, இஸ்லாத்தில் மிக சிறந்தது அறிவிக்கிட்டுமா உனக்கு அப்படி கேட்டாங்க. எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு ஆர்வமாக கேட்குறாரு. பசித்தவருக்கு உணவளி, தாகித்தவருக்கு நீர் புகட்டு, அதற்கு நீ சக்தி பெறாவிட்டால் நன்மையை ஏவும், உன்னை தீமையிலிருந்து தடுத்துக்கொள். நன்மையை ஏவு, தீமையை தடு. அல்லாஹ் ஒருத்தர் இந்த இடத்துல விளக்கமாக சொல்கிறாங்க, உன்னை தீமையிலிருந்து தடுத்துக்கொள், நீ பிறருக்கு நன்மை ஏவும் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வின் தூதரை நான் அப்படியே செய்ய சொல்கிறேன். இது எங்கே இருக்குது? அபுதாவுதுக்கு கடைசி இந்த இடத்துல 17,059 ஹதீஸ் இடம்பெறுது. அற்புதமான செய்தி, நிறைய கிரந்தங்கள் இருக்கலாம். அப்போ இது போன்ற ஒரு செய்திகள் எல்லாம் நமக்கு எதை காட்டுதுன்னு சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஈமான் கொண்டா உடனே சொர்க்கம் போயிடலாம்னு நினச்சிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஈமான் கொண்டா சொர்க்கம் உண்டு. அதே நேரத்தில் நரகத்துக்கு போயிட்டோம்னு சொன்னால் நிரந்தர நரகம் கிடையாது. யாருக்கு? அவர் ஈமான் கொண்ட நிலையிலேயே சில தவறுகள் செய்து அதன் காரணமாக நரகம் சென்று விட்டால் அவருக்கு என்ன கிடையாது? நிரந்தர நரகம் கிடையாது. அப்போ நம்மகிட்ட இருக்க ஈமான இணை வைப்பு என்ற அநீதி கொண்டு கலக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அநீதி என்றால் என்ன, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் என்றால் என்ன, நேரடி இணை வைப்பு என்ன, மறைமுக இணை வைப்பு என்ன, இணை வைப்பினுடைய சாயல் என்ன, இணை வைப்பினுடைய நிழல்கள் என்ன, அல்லாஹ் வந்து பாடம் நடத்துனாங்க. எப்படி பிரித்து கொடுக்குறாங்க பாருங்க. நேரடியாக இணை வைக்கிறது, மறைமுகமாக இணை வைக்கிறது, இணை வைப்பினுடைய சாயல்கள் இருக்கும், அந்த மாதிரி இணை வைக்கிறது. இணை வைப்புக்கு நாம மாட்டோம், ஆனால் இணை வைப்பாளர் வைக்கக்கூடிய செயலுடைய நிழல் நம்ம மேடப்படும். உதாரணமாக நம்மளை சேர்ந்தவங்க ஒரு காவிர்கள் செய்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு இணைக்கும் காரியங்கள் செய்கிறாங்க. நான் ரொம்ப டீசெண்டாக மனிதாபிமான கிடப்பா அதில் கலந்து கொள்ளக்கூடாது. நான் செய்யலை, அங்கே நின்று இது நிழல், அந்த நிழல் நம்ம மேலே செய்யும் ப்ராடக்ட், அந்த இடத்துல நிற்கக்கூடாது. அல்லாஹ் ஒருத்தர் சொல்கிறாங்க, அந்த இடத்துல நிற்கக்கூடாது. இங்கெல்லாம் பாருங்கள், நிறைய இடம் கிடையாது. கொஞ்சம் நெருக்கிருங்க, கொஞ்சம் நெருக்கிருங்க, அப்படியே நெருக்கிருங்க, அந்த வந்தவங்களும் கிடக்கூடாது. அப்போ மார்க்கம் என்பதை நாம் ஒவ்வொரு காரியத்தையும் மிக தெளிவான முறையில் கற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் நாம் செய்யும் அமல்கள் தக்க வைத்துக் கொள்ளப்படும். இல்லை என்று சொன்னால் நமது அமல்கள் எவ்வாறு அழியும் என்பது நமக்கே தெரியாது. அந்த நிலையில் அமல்கள் அழியப்பட்டுரும். மறுமை நாளில் நம்ம நல்லா தான் செய்திருக்கோம் என்று நாம் நினைப்பதினால் அல்லாஹ் கூலி தருவதில்லை. நாம் நன்றாக செய்திருந்து அதை அல்லாஹ் இடத்தில் ஒப்படைக்க வேண்டும். நல்லா விளக்கிடுங்க. ஒரு அமல் செய்துட்டு அந்த அமலை யார்கிட்ட ஒப்படைக்கணும்? அல்லாஹ் இடத்துல ஒப்படைக்க. இதுக்கு என்ன முன்மாதிரி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கபூத்துல்லா புனரமைச்சாங்க, கட்டி முடிச்சிருச்சான். தத்தகப்பல் மின் இன்னக அன்த ஸமீஉத் துஆ, இறைவா எங்களுடைய இந்த பணியை ஏற்றுக்கொள் ரப்பே, நாங்கள் பிரார்த்திப்பதை நீ செவியிருக்கின்றாய் என்று அல்லாஹ் இடத்துல செஞ்சாங்க, ஒப்படைச்சாங்க. இதை அல்லாஹ் குர்ஆனில் வசனமாக பதிவு செய்கிறான். அப்போ இதில் நம்ம எப்படி பாடம் எடுத்துக்கிடணும்? யாரப்போ நான் ஒரு அமல் செய்தேன், இதை ஏற்றுக்கொள். எப்பமெல்லாம் இப்படி பிரார்த்திக்கிறோமோ அப்பமெல்லாம் அல்லாஹ்வுக்காக அந்த அமல் செய்யும் மனிதர்களாக மாறிடுவோம். எப்பொழுதெல்லாம் அந்த பிரார்த்தனை இல்லாமல் செய்கிறோமோ அப்போ எப்படி ஆகும்னா, நான் தான் செஞ்சுருக்கேன்ல, நீ அதெல்லாம் கண்டிப்பாக எனக்கு தந்துதான் நன்மை என்று அல்லாஹ்வுக்கு சட்டமிடுவது போல் ஆகிவிடும். அல்லாஹ்வை நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. அப்போ அல்லாஹ் இடத்துல எப்படி இருக்கணும்? ரப்பே என் சக்திக்கு ஏற்பட்டு நான் செய்தேன், இதில் குறை இருக்கலாம், நீனா பார்த்து மன்னிச்சு இதை ஏற்றுக்கொடு ரப்பே என்று அல்லாஹ் இடத்துல செய்யணும். கெஞ்சி அல்லாஹ் இடத்துல ஒப்படைக்கணும். இப்படி நாம் எந்தெந்த அமல்களில் செய்திருக்கிறோம்? கொஞ்சம் உங்களுடைய சிந்தனைக்கு நான் விட்டுருதேன். இப்போ இதுதான் கல்வி. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அளவுகோலும் ஒரு அழகான அடித்தளமும் இருக்கிறது இஸ்லாம்.
இஸ்லாம் என்பது மனமோன போக்கில் செய்யக்கூடிய சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் இடமே இல்லை. அவையெல்லாம் மாற்று மத கலாச்சாரம், அவையெல்லாம் இஸ்லாம் அல்ல என்பதை மீண்டும் மீண்டும் தெளிவு செய்வதனாக நான் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு வருடத்திற்கு முன்பு இங்கே இருக்கிற நம்ம சகோதரர் மைதீன் அவர் மூலமாக ஈமானுடைய அடிப்படை கல்வி, அர்கானுல் ஈமான் என்று சொல்லப்படக்கூடிய மிக நீண்ட ஒரு பாடத்திட்டம், ஈமானுடைய 6 அம்சங்கள், அதோடு சேர்த்து இஸ்லாத்தினுடைய 5 அம்சங்கள், ஒரு முஸ்லீம் கற்றுக்கொள்ள வேண்டிய 11 பாடம், இதுதான் நமக்கு சிலபஸ். இந்த 11 விஷயத்தை கற்றுக்கொள்ளாமல் நாம் முழுமையான ஈமான் கொண்டவராக ஆக முடியாது. முழுமையான ஈமான் கொண்டவராக ஆகாவிட்டால் முழுமையான முஸ்லீமாக ஆக முடியாது, மூமினாக ஆக முடியாது. அந்த கவலையில் அடிப்படையில் இப்போ நம்ம ஒரு இடத்துல பாடம் துவங்கி வாரத்துக்கு ஒரு கிளாஸ் வச்சு 3 வருடம் கழித்து இன்னும் அது போய்கிட்டு தான் இருக்குது. 3 வருடம் முடிஞ்சு வச்சு அந்த பாடம் போய்கிட்டு தான் இருக்குது. அந்த மக்கள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் எப்படி ஆகிட்டாங்கன்னு சொன்னால், நீ எந்த ரூபத்தில் சிறுக்க அவங்கள்ட்ட கொண்டு போய் நுழைக்க முடியாது, அவ்வளோ தெளிவான முறையில் வந்துட்டாங்க. அதை தாண்டி போய்கிட்டு இருக்கிறாங்க. குர்ஆனில் இப்போ அடுத்தடுத்த பயிற்சிகள் அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தாச்சு. அந்த அடிப்படையில் நான் இங்கே ஒரு சில சகோதரர்களை கான்டாக்ட் பண்ணேன். ஒரு சகோதரர் எல்லாத்தையும் போய் அழைப்பெல்லாம் கொடுத்தாரு. கொஞ்சம் முன்னாடி யாரும் வரலை. ஏன், நம்ம என்ன புதுப்போட கேசட்டாக போட்டு காட்டுதோம், சொன்ன உடனே வர்றதுக்கு இஸ்லாம் தானே, ஏன்னா பயான் தானே என்று மக்களுக்கு ஒரு இழிவான நினைப்பு. அல்லாஹ் அவர்களை மன்னிக்கட்டும். அதற்கு அடுத்து சகோதரர் மைதீன் செஞ்சார், ஒரு களத்தை உண்டு பண்ணி இங்கே என்னை கூட்டு போய் அங்கே சொன்னார். இப்போ அந்த மக்கள்கிட்ட பாடத்திட்டத்துடைய நோக்கம், பாடத்துடைய அம்சம் எல்லாமே சொன்னேன். கிட்டத்தட்ட 50 பெண்களுக்கு மேலே இருந்தாங்க. எல்லோரும் சொன்னாங்க, நிச்சயமாக நீங்கள் சொல்லக்கூடிய இதில் எதுவுமே எங்களுக்கு தெரியாது, நாங்களும் என்ன செய்கிறோம், பெண்கள் பயான் 2-3 வருஷம் நடத்திக்கிட்டு தான் இருக்கோம், நாங்கள் அடுத்த வாரத்துலேருந்து நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் கிளாஸுக்கு வாரோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்த வாரம் போகிற இந்த 7 நாளுக்குள்ளே அங்கே உள்ள ஒரு சைத்தான் வேலை செஞ்சிருச்சு. இது எங்கள் எல்லாம் உலக இஸ்லாம் உள்ள வந்து சைத்தான் வெளியேறிடும். அப்போ சைத்தான் என்ன பண்ணிடுச்சுன்னு சொன்னால், இது நமக்கு செட் ஆகாது, நம்ம தான் நல்லா தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு என்ன குறை, அப்படியே போவோம்னு சொல்லி பெண்களை போகிறோம் கன்வின்ஸ் பண்ணி என்ன செஞ்சிருச்சு, இன்னும் அதான் ஓதி பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ அல்லாஹ் உனக்கு வேலை மீண்டும் ஒரு முயற்சி எப்படின்னு சொன்னால், நம்ம இந்த பள்ளியினுடைய இமாம் என்ன அருமை தம்பி சகோதரர் ஃபசீர் பிரதோஷம் உடைய இது விஷயமாக பேசும்பொழுது, என்ன நீங்கள் ஒன்று பண்ணுங்க, பேசாமல் நான் தான் 4 வாரமாக கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், 2 கிளாஸ் நீங்கள் எடுங்க, 2 கிளாஸ் நான் எடுக்கேன், உங்களுடைய பாடத்தை நீங்கள் நடத்துக்கிட்டாங்க. அப்போ அதுக்கு நம்ம தேர்வு செய்த நேரம் ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையும் 3வது ஞாயிற்றுக்கிழமையும் மகரிப்புக்கு அப்புறம் நான் அந்த பாடத்தை தொடர்ச்சியாக எடுப்பேன். நிச்சயமாக அது என்ன இல்லை, பயான் இல்லை. வரும்பொழுது ஆண்களும் சரி பெண்களும் சரி நீங்கள் என்ன செஞ்சுருங்க, ஒரு லாங் சைஸ் நோட்டும் பெண்ணும் கொண்டு வந்துடுங்க. உங்களுக்கு பாடமாக நடத்தப்படும், குறிப்பாக நடத்தப்படும். எவ்வளோ நேரமானாலும் செலவழிக்கப்படும், எவ்வளோ சந்தேகம் இருந்தாலும் உங்களுக்கு புரியுத வரைக்கும் நடத்தப்படும். இன்னும் புரிய மாதிரி தான் நடத்தும். உங்களுக்கு புரியலாம் மீண்டும் மீண்டும் கேளுங்க. இந்த மாதிரி உங்களை நான் ஏதாவது ஒரு பண்ணாதான் சரியாக வரும். ஏன்னா பேட்டையில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பேட்டையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நம்ம கரிமீன் கோழியில் செலுத்தின கவனம் குர்ஆன் ஹதீஸில் செலுத்தலை. இதுதான் யதார்த்தம், ரொம்ப வேதனையோடு சொல்கிறேன். அப்போ நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால், ஆண்களும் சரி பெண்களும் சரி ஈன்ற அளவுக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமைகளை நீங்கள் மகரிப்புக்கு வந்துருங்க, தொழுவதற்கு இங்கே கிளாஸ் இடம் கலந்துக்கிடுங்க. குறிப்பாக நீங்கள் மட்டும் வராதிங்க, உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளையும் உங்களது சகோதரியோ மனைவியோ யாராக இருந்தாலும் அவங்களே அழைச்சிட்டு வாங்க. இதை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நஷ்டம் உங்களுக்கு தான் ஒழிய நமக்கு இல்லை. ஏன், நம்ம எத்தனை பேர் இருந்தாலும் நடத்துவோம். நல்ல வேலைக்கு இவ்வளோ நாளும் ஒரு சின்ன பள்ளி இருந்துச்சு. இப்போ அல்லாஹ் உனக்கு கிருபையால் மிக பிரம்மாண்டமான ஒரு பள்ளி, எல்லா வசதிகளோட ஒரு பள்ளி. இதில் யாரோட முயற்சி இல்லாமல் ஒரு தனிநபரும் அவங்களுடைய முயற்சி உண்டா இல்லையா? அப்போ நாம் பயன்படுத்தினா தான் அவங்களுக்கு நன்மை கிடைக்கும். பயன்படுத்துவோம், அவருக்காக பிரார்த்திப்போம். அதை விட்டு போட்டு என்ன செய்யக்கூடாது, பெரிய செவரில் ஒரு சின்ன ஒரு புள்ளியை ஒரு சின்ன கீரையில் இருந்தால் அதை பார்த்துக்கிட்டே வாழ்க்கையை கழிச்சிடாதீங்க. வாழ்க்கை நாசமாயிடும். குறைகளை மறந்து நிறைகளை தேடி கல்விகளை கற்று நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்ளாத வரை அல்லாஹ்வின் மார்க்கத்தை முழுமையாக கற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ்வின் மார்க்கத்தை முழுமையாக கற்றுக்கொள்ளாவிட்டால் நம் ஈமான் பரிபூர்ணமாகாது. ஈமான் பரிபூர்ணமாகவில்லை என்று சொன்னால் அரைகுறை ஈமானோடு நாம் இஸ்லாத்தில் நிலைத்திருக்க மாட்டோம். என்றாவது ஒரு கட்டம் இஸ்லாத்தில் இருந்து பிறண்டு விடுவோம். அதனால் இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ்
வர ஞாயிறு போய் அடுத்த ஞாயிறு, முதல் ஞாயிற்றுக்கிழமை, மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. அதுக்கு மட்டும் வரலாம், 4 ஞாயிற்றுக்கிழமை வாங்க. அந்த இதில் உங்களுக்கு குறிப்பிட்ட தலைப்பினங்களில் அவர் வழக்கம் போல் உள்ள பாடங்கள் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அது அல்லாமல் என்னுடைய டேன் வரும்பொழுது 1ஆவது வாரம் 3ஆவது வாரத்தில் அர்கானுல் ஈமான் என்ற தலைப்பில் ஈமானுடைய கிளைகள், அல்லாஹை தெரிந்து கொள்வது எப்படி, வானவர்களை தெரிந்து கொள்வது எப்படி, ஆமன்து பில்லாஹி மலாயிகத்தி குத்துபிகி ருசூலிகி, அடுத்து யௌமுல் கியாம யௌமுல் ஆஹிர், அடுத்து மினல்லாஹி தஆலா கதிரிகி ஹைரிகி ஷர்ரிகி மினல்லாஹி தஆலா, நன்மையும் தீமையும் அல்லாவின் புறத்திலிருந்து ஏற்படுகின்ற விதியை நம்புதல் என்ற இந்த 6 அம்சங்களை நீங்கள் முழுமையாக படித்து வரும் பொழுது டோட்டலாக குரான் வசனங்களையும் குரானையும் ஹதீஸையும் தெரிஞ்சவங்களும் ஆயிடுவீங்க. இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் இஸ்லாத்தினுடைய முதல் பாடம் ஷஹாதாவுக்கு அர்த்தமே கொடுக்க முடியும். இஸ்லாத்தினுடைய 5 கடமைகள் என்ன, 5 தூண்கள் என்ன? ஷஹாதத்துல் கலிமத்துல் ஷஹாதா, அக்கிமுசலா, ஆத்து ஜக்கா, சௌமு ரமலான், ஹஜ்ஜுல் பைத். இந்த 5 சரியாக நாம் செய்யணும்னு சொன்னால் இந்த 6 அம்சம் ஈமானை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும். இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். என்ன தெரியுமா? இது ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதல்ல உள்ள அந்த ஈமான் பாடத்தை தெரியாதனால தான் இன்றைக்கி நார்த்தில் உள்ள முஸ்லீம்கள் இருக்காங்க இல்லையா, நார்த்தில் உள்ள முஸ்லீம்கள் இவங்க பெரும்பாலும் எனக்கு தெரிந்து நான் ஜம்மு காஷ்மீர் மற்றும் அதை சார்ந்த நிறைய நார்த் பாகிஸ்தான் சகோதரர்களோட 5 வருடம் ஒன்றாக பயணித்திருக்கின்றேன். தினந்தோறும் அவங்களோட பணி செய்திருக்கிறேன். அவங்களோட ஊரில் எல்லாம் ஹஜ்ஜுக்கு போகிற என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், முதல்ல லோக்கலில் உள்ள தர்காவில் போய் ஒரு பூஜை பண்ணுவாங்க. பாஸ்போர்ட்டு விசா எல்லாம் வச்சு பூஜை பண்ணி அவங்களுக்கு சொல்லிவிட்டு, வசதி உள்ளவர்கள் கொஞ்சம் குவாலிட்டியாக உள்ள அஜ்மீர் தர்காவுக்கு போய் அவங்கள்ட்ட போய் நாங்கள் ஹஜ்ஜுக்கு போய்ட்டு வரோம் என்று அவங்கள்ட்ட சொல்லிட்டு வருவாங்க. ஹஜ்ஜிலேருந்து நேராக திரும்ப எங்கே வருவாங்கன்னு சொன்னால் அதே அஜ்மீருக்கு வருவாங்க. அதுக்கு அடுத்து அதே லோக்கலில் உள்ள அவங்களுடைய குடும்ப அவுலியாவுக்கு போயிடுச்சுவாங்க சொல்லுவாங்க. இதையெல்லாம் ஒழிக்க வந்தது தான் இஸ்லாம் என்பதை உணராததினால் அந்த மக்கள் இணைவைப்பில் தொடங்கி ஹஜ்ஜுல் பைத், இணைவைப்பில் தொடங்கி இணைவைப்பிலே முடிக்கிறார்கள். இறுதி வரை இஸ்லாத்துக்குள் நுழையாமல் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு பெயர்கள் எப்படி இருக்கும்? பள்ளிவாசலில் அல் ஹாஜ் இப்படி தான் அழைப்பாங்க. நம்மளை ஹாஜிங்கிறத ஒப்புக்கொள்ளது யார்? அல்லாஹ்வா ஜமாத்தா? அல்லாஹ் ஒருத்தர் சொல்கிறாங்க, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஏனென்றால் அவர் அன்று பிறந்த பாலகன் போல அனைத்து பாவங்களையும் அழிக்கப்பட்டவராக அல்லாவின் விருந்தினராக அல்லாஹ்வுடைய பள்ளியிலே பைத்துல் ஹரம் அங்கே போயிருக்கிறாங்க. அல்லாஹ்வின் விருந்தாளிகளாக இருந்து அந்த ஹஜ்ஜு கடமை நிறைவேற்றி வருகின்றார்கள். அவர்கள் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் அழித்து விடுகின்றார். யாருக்கு? ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய அந்த ஹஜ்ஜை செய்தவர்களுக்கு. ஹஜ்ஜுல் மக்பூல் சொல்கிறாங்க, அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படுற ஹஜ் அப்படின்னு. அப்போ ஒரு மனுஷனுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது, நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன், பொருளாதாரத்தை செலவழிக்கிறேன், கிட்டத்தட்ட 35-40 நாள் போகிறேன், நான் என்னுடைய பாவங்களை எல்லாம் தொலைக்கத்தான் போகிறேன், மீண்டும் பாவம் செய்துவிடக்கூடாது என்று தெரியணுமானா முதல்ல அவனுக்கு பாவம் எது என்று தெரிய வேண்டும். இஸ்லாத்துக்கு எதிரான செயல் தெரிய வேண்டும். அப்படி தெரியாதனால என்ன செய்கிறான்? அல்லாஹ்வுக்கு இணை வைத்து ஹஜ்ஜுக்கு போய் மீண்டும் இணை வைத்து வீட்டுக்கு வரான். தான் நடக்கு, இதுதான் நடக்கு. இந்த மாதிரி மனிதர்களுக்கு ஜம்ஜம் தண்ணியினாலோ அஜுவா பேர்த்தம்பழங்களை உண்பதினாலோ அங்குள்ள உணவுகளை உண்பதினாலோ உயர்ந்த தொப்பிகளை தஸ்மிக் மணிகளை கொண்டு வருவதனாலோ எந்த பலனும் எந்த மாற்றமும் வாழ்க்கையில் ஏற்படாது. முதலில் அவர்கள் இஸ்லாத்தை படிக்க வேண்டும். இஸ்லாத்திற்கு முன் ஈமானை படிக்க வேண்டும். நீங்கள் இறுதியாக ஒரே ஒரு செய்தி, ஒரு 3 வருஷத்தில் சொல்லுதேன். இப்னு அப்பாஸ் அவங்க யார் அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சாச்சா பையன், கல்விமான், அல்லாஹ்வுடைய தூதரினால் பிரத்யேகமாக இறைவா இவருக்கு கல்வி ஞானத்தை அழி என்று அவருடைய நெஞ்சிலே கை வைத்து அமர்த்தி துவா செய்தார். அவங்களுக்கு தெரியாத விளக்கமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு சிறந்த நபர். அவங்கள்ட்ட ஒரு செய்தி வரும், இன்னும் இடத்துல இன்னும் ஒரு நபர் இருக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு செய்தி இருக்குது, அல்லாஹ்வின் தூதரை பற்றி செய்தி, அது ரொம்ப முக்கியமான செய்தின்னு ஒரு நபர் சொல்கிறார். அப்போ இவங்க ஆச்சரியமாக நமக்கு தெரியாத ஒரு செய்தியாக கேட்கணும் அப்படின்னு இவங்க நேரடியாக போகிறாங்க. அந்த வீட்டுக்கு போகிறாங்க. ரொம்ப இரவாயிருச்சு. இரவான உடனே திருநெல்லே உட்காந்துருக்கிறாங்க. அவர் வீட்டுக்குள்ளே செஞ்சார், கதவை லாக் பண்ணிவிட்டு உறங்கிட்டார் அந்த மனிதர். எல்லாருமே தானே செய்வோம். காலையில் எழுந்து கதவு திறக்கிறாரு. வாசல் எழுக்கிறாரு. அயர்ந்து தூங்கி கொண்டு யார் இருக்கா?
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கல்விமான், அல்லாஹ்வின் தூதரால் பிரத்யேகமாக இவருக்கு கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அறிவித்த நபர். ஒரே ஒரு செய்திக்காக அந்த பள்ளியில் அந்த வாசல் வீட்டு வாசல் தூங்குதார். அவர் ஆளை இருட்டுக்குள்ளே பார்க்குறாரு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க பதறி போயிட்டார். அவங்க அரசு ரீதியாக உயர்ந்தவங்க, கல்வி ரீதியாக உயர்ந்தவங்க, அல்லாஹ்வின் தூதருடன் பயணித்தவங்க. இவர் நம்ம வீட்டு வாசலில் அவருக்கு கையெல்லாம் ஓடலை. தட்டி எழுப்பி என்ன காரியம் பண்ணிட்டிய, ஏன் வீட்டு வாசலில் படுக்கிறப்போ உங்களிடம் ஒரு செய்தி இருப்பதாக நான் கேள்விப்ப நான் தெரிந்து கொடுக்க வந்தேன். வந்தியில் கதவை தட்டிருக்க வேண்டியதானே? இல்லை, நான் வர்றப்போ நீங்கள் கதவை தாளிட்டுட்டிய. நீங்கள் ஓய்வு எடுக்கக்கூடிய நேரத்தில் உங்களை தட்டி எழுப்பி கேட்குறது நாகரிகம் இல்லை. இதுதான் கல்வி, இதுதான் கல்விமான். அதனால் நீங்கள் எழுந்த உடனே வெளியில் வேலைக்கு போயிடக்கூடாது. அதனால் நான் என்ன செஞ்சேன், இங்கேயே தங்கிட்டேன். நான் இங்கேயே உங்களை கேட்க உங்கள் வீட்டில் தங்குறது தப்புன்னா என்ன செஞ்சுருக்கேன், என்ன மன்னித்து கொள்ளுங்க. நான் சுப்ஹானல்லாஹ். இதில் ஏதாவது ஒரு பண்பு நம்மகிட்ட இருக்குமாங்க? நம்மளாம் வேட்டுகள், மண்குதிரைகள். இவ்வளோ அழகான ஒரு கல்வி மானை பற்றியெல்லாம் அப்படி இந்த பணியை பாருங்கள். அவர் பதறி போய் கையை மூடாமல் காலம் விடாமல் அவர்கிட்ட இருக்கக்கூடிய செய்தி சொன்னார். நிச்சயமாக இந்த செய்தி நான் கேள்விப்படலை, ஆனால் இது சரியான செய்தி தான் என்ற செய்தி எழுதுகிறாரு. எழுதி கொண்டு வந்து ஹதீஸோடு சேர்க்காங்க, ஹதீஸோடு சேர்த்துட்டு போகிறார். எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்கள். கல்விக்காக தன்னையே செய்கிறாங்க, பெருசாக கருதாமல் ஒரு வீட்டில் தங்குறது. இன்றைக்கி பள்ளியில் உங்களுக்கு கிளாஸ் நடத்தப்பட்டால் எப்படி வாரிய வந்து பார்த்துட்டா குரான் கிளாஸா, நான் இஸ்லாத்தை தெரிஞ்ச எனத்துக்காகவும் அண்டு ஓடிடுறீங்க. இதை விட வேறு என்ன காரணம் பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. பொடுபோக்குத்தனம் வேறு என்ன? உங்கள் மீது உங்களுக்கு அக்கறை இல்லை. இன்ஷா அல்லாஹ் கடந்ததாகவே நடந்ததாக இருக்கட்டும். வரும் காலங்களில் நாம் கல்வியை தேடுவோம், அல்லது கல்வியை தேடி உங்களை வரும்பொழுது தட்டி கழித்து விட்டால் நிச்சயமாக அது பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்பதை எச்சரிக்கை செய்தவனாக, நினைவூட்டியவனாக என்னுடைய 2வது உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தோவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.